ஆத்ம வணக்கம். அன்பே சிவ மனமே குரு. இப்போ சூரியன் வந்து ஆண், சந்திரன் வந்து பெண். அதாவது சூரியன் வந்து ஞாயிறுன்னுவாங்க. ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன். அடுத்தது செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், வியாழ கிரகம், வெள்ளின்றது இது நட்சத்திரம், விண்மீன். அது அப்போ அதாவது சூரியன் வந்து ஆணும்போது நமக்கு வந்து சூரியக்கலை சந்திரகலை உடம்பு ஓடுது. ரைட் சைடு சூரியகலை மூச்சு, லெஃப்ட் சைடு சந்திரகலை மூச்சு விடுறோம். அப்போ சூடு, குளிர்ச்சி. சந்திரன் வந்து குளிர்ச்சி, சூரியன் சூடு. நமக்கு மாறி மாறி தான் நமக்கு மூச்சு விடுறோம், எடுக்கிறோம், விடுறோம், இறக்குறோம். ஆனால் வந்து ஒரு மூச்சு வந்து 56 நிமிஷம் இருந்தால் இன்னொரு மூச்சு விடுவோம், ஒரு மூச்சு இழுக்கும். அப்போ நமக்கு சூடும் குளிர்ச்சியும் மாறி மாறி வரதுனால நமக்கு வந்து உடம்புடைய சீதோஷனில் சரிசமமாக சமமாக இருக்குது. வெறும் சந்திரகலை மட்டும் இருந்தாலும் சரி வராது, சூரியகலை மட்டும் இருந்தாலும் சரி வராது. ரெண்டுமே மாறி மாறி வரதுனால நம்ம உடம்பு வந்து கரெக்டான நிலைமைக்கு நம்ம இயங்க முடியுது. 72 நாடி நரம்பு ஓடுது. அதில் 10 நரம்பு முக்கியமான நரம்பு. மூளைக்கு ஓடுறது, இதயத்துக்கு ஓடுறது, கிட்னிக்கு ஓடுறது, எல்லா மூளைக்கு ஆற்றுக்கு வந்து சின்ன மெலிசன் நரம்பு. மீதி எல்லாம் கொஞ்சம் நரம்பு பெருசாக இருக்கும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்பு ஓடின்னு தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமானது 3 நரம்பு: வாதம், பித்தம், சுலோசனம். வாதன்றது நம்ம அந்த காற்று சம்மந்தப்பட்ட நோய் வரும் அதிகமாச்சுனாக்கா. பித்தன்றது அதிகமானாலும் ஜுரம் அடிக்கும். அப்புறம் சுவாசம்னா அது வந்து நீர் சம்மந்தப்பட்டது. அது அதிகமானாலும் வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ எல்லாமே வந்து நமக்கு ஈக்குவல் இப்போ மாறி 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 நம்ம உடம்பு வந்து லெவல் பண்ணிருக்கு. இதெல்லாம் யார் கொடுத்தது? எல்லாம் கடவுள் ஆண்டவன் கொடுத்தது. இது நமக்கு தாய் தகப்பன் கொடுக்கல. இது நமக்கு யாருமே நமக்கு கொடுக்கல. நம்ம கண்டுபிடிக்கல. இதெல்லாம் தானாகவே இயற்கையாக வருது. இது யார் கொடுத்ததுன்னா இறைவன். நம்ம படைத்த பிரம்மன், விஷ்ணு, சிவன் இவங்க தான் நமக்கு எல்லாமே கொடுத்தாங்க. இது வந்து நமக்கு வந்து பூமி இயங்குது. மேலே வந்து ஆகாயத்தில் நமக்கு கீழே மேலே நமக்கு வந்து ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே கிடைக்குது. இது எல்லாமே அதுதான். அது சிவம். அன்பே சிவம் மனமே குரு. சிவம் தான் அவனுக்கு பேரிடு தான் நம்மளை காப்பாற்றுது. ஆத்மாவுக்கு அன்பே சிவம் மனமே குரு. இதை பார்க்கறது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.